மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை வண்டியூர் பகுதியில் 10 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 1536 கோடி மதிப்பில் 867 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் 50 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட வண்டியூர் பூங்கா மற்றும் வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நவநீத கிருஷ்ணன், 10 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 1536 கோடி மதிப்பில் 867 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்கள். சுபா, மதுரையில் பல்வேறு முடித்து வைக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் காலையிலே வருகை தந்த நிலையிலே தொடர்ந்து மதுரையோட அனைத்து பகுதிகளிலுமே அவர் இந்த திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். மதுரை அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வண்டியூர் கண்மாய் அருகே ரூபாய் 1536 கோடியே 31 லட்சத்தி செலவிலே கிட்டத்தட்ட 10,93,000 மக்கள் பயன்பெறும் வகையிலான 867 ஊரக குடியிருப்புகளுக்கு வழங்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்டம். பொதுவாக நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே மனிதன் உயிர் வாழ உணவு, உடை இப்படியாக தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நீர் அத்தியாவசிய ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து வீடுகளுக்குமே ஏற்கனவே குழாய்கள் பதிக்கும் பணிகளானது நடைபெற்று வந்த நிலையிலே தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் வருகை தந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோமேனால் ரூபாய் 50 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட வண்டியூர் பூங்காவையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். அதே போன்று ரூபாய் 1 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டடத்தையும் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைக்க இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். சுபா, குறிப்பாக மேம்பாலங்கள், கணினி மையமாக்கப்பட்ட கல்லூரியிலே இருக்கக்கூடிய வளாகம் இப்படியாக திறந்து வைத்த நிலையிலே மதுரை மக்களுடைய அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தையும் தற்போது தமிழக முதல்வர் திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.